வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது வேளாங்கண்ணிக்கு திருவிழா அப்படிங்கிறதும் ஆரம்பிக்க போகுது. 11 நாள் திருவிழா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஆண்டுதோறும் இந்த திருவிழா ரொம்பவும் விமர்சையாக நடைபெறும். நிறைய ஊர்களிலிருந்து வந்து போவாங்க. எல்லா மதத்தவருமே வந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் நிறைய வணிகர்கள் இப்போயே முகாமிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க இடத்த பிடிச்சு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. ஆக ஒரு உலக புகழ்பெற்ற திருவிழாவிற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வர்றதுக்காக நிறைய ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாஸ்கோடகாமாவிலிருந்து ட்ரெயின் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி மும்பையில இருந்தும் ட்ரெயின் அறிவிச்சிட்டாங்க. குஜராத்தில் இருந்தும் ட்ரெயின் அறிவிச்சிட்டாங்க. இப்போ நம்ம திருவனந்தபுரத்தில் இருந்தும் ட்ரெயின் அறிவிச்சிட்டாங்க. தாம்பரத்திலிருந்து 3 வாரங்களுக்கு அம்ரித் பாரத் ரயில்களை பயன்படுத்தி சிறப்பு ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது. ஆக இந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து வர்றவங்களும் வந்துடலாம், புக் பண்ணி தான் வர முடியும். ஆனால் இந்த தஞ்சாவூர், திருச்சி இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் போவாங்க. ஆனால் அவங்க பேருந்துகளை நாட வேண்டிய ஒரு நிலை அல்லது எப்போதாவது இயக்கப்படக்கூடிய ரயில்களை நாட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. இப்போ பார்த்தோம்னா திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணிக்கு பயணிகள் ரயிலே கிடையாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பேரளம் காரைக்கால் பாதை ஓப்பன் ஆயிட்டது அப்படிங்கிறதுனால மாலை நேரத்தில் வேளாங்கண்ணி வரைக்கும் போய்கிட்டு இருந்த ட்ரெயினை காரைக்கால் வரைக்கும் நீட்டிச்சிட்டாங்க. ஆனால் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் 2 ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 11 நாட்களுமே இயங்கக்கூடிய ரயில், இன்னொன்று 2 வாரங்கள் மட்டும் இயங்கக்கூடிய ரயில். இப்போ திருச்சியில இருந்து நைட்டு 10:50 மணிக்கு வர்ற 29ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நைட்டு 10:50 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் அங்கிருந்து பூதலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணிக்கு மறுநாள்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் மறுநாள் தானே, அதிகாலை 2:40 மணிக்கு போய் சேர்ந்துருது. அப்படி சேரக்கூடிய ட்ரெயினை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 10 மணிக்கு மேலே டைரெக்டாக திருவாரூருக்கே ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா 8:30க்கு அப்புறமே ட்ரெயின் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நம்ம திருவாரூர் போகிறவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதிகப்படியான கூட்டம் வேளாங்கண்ணிக்கு தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் இந்த ரயிலானது அங்கிருந்து 3 மணிக்கு அதிகாலை 3 மணிக்கு கிளம்புது. 30ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 9ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். ஆனால் திருச்சி வரைக்கும் வராது. தஞ்சாவூருக்கு 5:15 மணிக்கு வரும். இந்த ரயில் 11 நாட்களும் இயக்கப்படுகிறது இரவு நேரத்தில். அதே மாதிரி இன்னொரு ரயிலும் இயக்கப்படுகிறது. 2 வாரங்கள் மட்டுமே இயக்கப்படக்கூடிய ரயில். அதாவது கொடியேற்றத்து அன்னைக்கும் திருவிழாவின் நிறைவு நாள் அன்னைக்கும். இந்த ரயில் புறப்படக்கூடியது வேளாங்கண்ணியில் இரவு 9:20 மணிக்கு. எந்த தேதி அப்படின்னா வர்ற 29ஆம் தேதியும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியும் 2 நாட்கள் மட்டும் 9:20 மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்படக்கூடிய ரயிலானது அங்கிருந்து நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு மறுநாள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா 9:20க்கு கிளம்பி 12 மணிக்கு அப்புறம் மறுநாள் 12:45 நள்ளிரவு வந்து சேர்கிறது. அப்படி சேரக்கூடிய ரயில் ஒரு 1/4 மணி நேரம் கேப் தான். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த ரயிலானது 1 மணிக்கெல்லாம் புறப்படுகிறது. 1 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில், சரியா தேதியை சொல்லணும் அப்படின்னா 30ஆம் தேதி ஆகஸ்ட் மற்றும் 9ஆம் தேதி செப்டம்பரில் 1 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு 4:30க்குள்ள இந்த ரயிலானது வேளாங்கண்ணி போய் சேர்ந்துடும். இந்த 2 ரயில்களும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நிச்சயமாக தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.